பகல்காம் தாக்குதல். இந்த தாக்குதலுடைய எதிரொலியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நிச்சயமாக போர் மூளாது. ஆனால் வர்த்தக போராகவும் வணிக போராகவும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சிந்து நதி நீருடைய பங்கீடு அப்படிங்கிறது நிறுத்தப்படும், பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்தியாவின் நிலைப்பாடு. இது எப்படி சாத்தியம்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பாயக்கூடிய நதியில், சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணையே கட்டளையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போர்ட்டை நம்ம தான் பதிவு செஞ்சுருந்தோம். அதை பற்றி இன்னும் படிக்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. காரணம் என்னென்னா, PakistanToday.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய செய்தி தான். 2023 இதை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போது இந்த சிந்து நதிக்கு குறுக்கே இந்தியாவுக்கு அணையே கிடையாதா பிரசாத் அப்படின்னு கேட்டால் இருக்குது. எல்லாமே நீர்மின் திட்டங்களாக இருக்குது. மின்சாரத்தை தயாரிப்பதற்காக மட்டுமே கால்வாய்களின் குறுக்கே சின்ன சின்னதாக அடைப்பு போட்டிருக்காங்க. சீனா மாதிரியான பெரிய அணைகள் அப்படிங்கிறது காஷ்மீரினுடைய மிக முக்கியமான இடங்களில் கிடையாது. அப்படி இருக்கும்போது புதிதாக 93 அணைகள் கட்டுவதற்கு இந்தியா திட்டம் போட்டிருக்காங்க. 2035க்குள்ளே இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை ஒரு பெரிய சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இதை மோப்பம் பிடிச்சி 2023 ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த விடயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சீக்ரெட் ரிப்போர்ட்டை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு பெருமுயற்சி இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நதி எங்கே போகிறது? கடலை தேடி அப்படிங்கிற வார்த்தை அழகான தமிழ் படங்களில் பாடல்களாக இருக்குது. சிந்து நதி உருவாவது அரபிக்கடலில் போய் கலக்கணுங்கிறது தான் இயற்கையாக அதுக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க். பட் இது திபெத் பீடபூமியில் இருந்து 5500 மீட்டர் உயரத்தில் இருந்து, அதாவது 18,044 அடி உயரத்தில் இருந்து அப்படியே செங்குத்தாக விழுது. நீங்கள் ஒரு மலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து அருவி உழுகும்ல, அந்த தண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெனாலில் பிரியும் இல்லையா? அப்படி சிந்து நதியினுடைய நீளம் அப்படிங்கிறது 2880 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய பாதையை தேர்ந்தெடுத்து அரபிக்கடலில் போய் கலக்கிறதுக்கான பிளானை செய்யுது. இதில் பல்வேறு கிளைகளாக திபெத் பீடபூமியில் இருந்து உருவாகி வெவ்வேறு கிளை ஆறுகளாக பிரியுது. அப்படி பிரிஞ்சு போகிறதுல ஜம்மு காஷ்மீர்லையும் இந்தியாவினுடைய நிலப்பகுதியில் மொத்தமாக 709 கிலோமீட்டர் அளவிற்கு இது நம்முடைய இந்தியாவுக்குள்ளே பாயுது. மீதி எல்லாமே பாகிஸ்தான் ஏரியாவுக்குள்ளே தான் பாயுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில், பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்ச அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு இந்த சிந்து நதி பிரச்சனை அப்படிங்கிறது அப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாத காலம் பாகிஸ்தானை காயப்போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன கால்வாய்கள் போட்டு பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை நிப்பாட்டி வச்சுருக்கு இந்தியா. மே மாதம் 4ஆம் தேதி மறுபடியும் அந்த கால்வாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்திருக்காங்க. 1960 தான் இந்த சிந்து நதி நீருக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நதிநீர் பங்கீடுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. சீனா மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போகக்கூடிய இந்த சிந்து நதி நீர் பாயக்கூடிய இடங்களில் அணைகள் கிடையாது. பெரிய பெரிய அணைகள் கிடையவே கிடையாது. பாகிஸ்தானுடைய எல்லையை தாண்டி தான் அணைகளே இருக்குது. உலகத்தினுடைய 7வது பெரிய அணையாக இருக்கக்கூடிய மங்லா அப்படின்னு ஒரு டேம், மங்லா டேம் தான் உலகத்தினுடைய 7வது பெரிய அணை. அது பாகிஸ்தானுக்குள்ளே தான் இருக்குது. இந்தியாவுக்குள்ள ஒரு அணை கூட கிடையாதா அப்படின்னு கேட்டால் 14 நீர்மின் திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவும் சின்ன சின்ன அணைகளாக இருக்கும். ஆனால் இது பிரம்மாண்ட அணைகள் கிடையாது. ஒரு நீர்மின் திட்டங்கள் வழியாக ஒரு மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான். நதிநீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த ஓட்டத்தில் இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது. இதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இந்திய எல்லையில் இந்தியா இதுவரைக்கும் தீட்டி வச்சிருக்கு.
சிந்து நதி நீர் கிழக்காகவும் மேற்காகவும் ஒரு 6 துணை நதிகளை உருவாக்கியிருக்கு. இந்த கிழக்கு பகுதியில் இந்தியா அதிகமான அளவில் நீரை பங்கிட்டுக்களுது. பாகிஸ்தானுக்கும் ஒரு 3 கிளை ஆறுகள் வழியாக நீர் கிடைக்குது. அதில் இந்தியாவுக்கு பாயக்கூடிய மேல் பகுதியில் இந்தியாவுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 3 கிளை நதிகள் என்னென்னா, ஒன்று ரவி, 2வது பியாஸ், 3வது சட்லஜ். இந்த 3 கிளை ஆறுகள் மூலிமா இந்தியாவுக்கு தேவையான தண்ணியை இந்தியா எடுத்துக்குது. பாகிஸ்தானுக்கு சிந்து, ஜீலம், செனாப் இந்த கிளை ஆறுகள் வழியாக தண்ணி கிடைக்கிது. இது எல்லாமே மேற்கு பகுதி வழியாக கிடைக்கிது. பட் பாகிஸ்தானில் 20 பில்லியன் கனமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் இந்த கிளை நதிகள் மூலிமா கிடைக்கிது. இந்தியாவுக்கு 220 பில்லியன் கனமீட்டர் தண்ணீர் இந்தியாவுக்கு இந்த கிளை நதிகள் மூலிமா கிடைக்கிது. இதில் பெரிய அணைகள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பெரிய அளவிலான அணைகள் கிடையாது. ஆனால் மின்சாரம் தயாரிப்பதற்காக நீர்மின் வழித்தடங்கள், நீர்மின் திட்டங்கள் அமைச்சிருக்காங்க. அதில் ஒன்று கிஷன் கங்கா அப்படிங்கிற திட்டம், 2வது பாக்லிகோர் அப்படிங்கிற திட்டம், 3வது ராட்டல் அப்படிங்கிற திட்டம். இதில் இந்த கிஷன் கங்காவில் இருந்து 330 மெகாவாட்டும், பாக்லிகாரில் இருந்து 900 மெகாவாட்டும், ராய்டல் அதிலிருந்து 850 மெகாவாட்டும் இந்தியாவுக்கு மின்சாரம் தயாரிப்பதற்காக கிடைக்கிறது. நம்ம இந்திய அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி உடனே சிந்து நதியின் குறுக்கால பெரிய அணைகளெல்லாம் நம்ம கட்டிட முடியாது. குறைந்தபட்சம் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்து 10 வருஷ காலமாகும் அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் இந்திய அரசு செலவு பண்ணால் மட்டும்தான் அங்கே பெரிய அணைகளை கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த அணைகள் கட்டுவதற்கு தேவையான பாதுகாப்பு இந்திய இராணுவம் அந்த ஊழியர்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு கொடுத்தாகணும். இதை பாகிஸ்தான் தடுக்காமல் இருக்கணும். இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல ஏன் அணை கட்ட முடியலை அப்படின்னா, இந்த 70 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் சிந்து நதியின் குறுகே சீனா மாதிரி ஏன் பெரிய அணைகளை அவங்களால கட்ட முடியல இந்தியாவால் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதற்கான காரணம் சிந்து நதியினுடைய அமைப்பு. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நீங்கள் அணை கட்டினா மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல அணையே கட்ட முடியும். ஏன்னா சிந்து நதி உருவாகி இருக்கக்கூடிய திபெத் பீடபூமியில் இருந்து அது டைரக்டாக செங்குத்தா பாயுது. அது நதி நீரை உருவாக்குறது அப்படிங்கிறது மலையில் இருந்து அருவி கொட்டும்ல, அருவி கீழே தான் கொட்டும்ல, அது மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் சிந்து நதியினுடைய ஓட்டம் இயற்கையாக அதுக்கு கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் அணை கட்டுறது அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கட்டுவது மாதிரி. அப்படி ஒரு வாய்ப்பை இந்தியா உருவாக்கி கட்டுச்சுன்னா, ஒரே ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுன்னா கூட அந்த ஒட்டுமொத்த அணைகளும் உடஞ்சு போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவால் இன்ன வரைக்கும் அங்கே பெரிய அணைகள் கட்ட முடியலை. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 கோடி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 93 புதிய அணைகள் கட்டுவதற்கு இந்தியா ரகசியமான பிளான் ஒன்று வச்சிருக்கிறதா இந்த PakistanToday.com செய்தியை ரிவீல் பண்ணுறாங்க. இதனால் பாகிஸ்தானுடைய பெரிய அணையான இந்த மங்லா அப்படின்னு சொல்லிட்டு மிர்பூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய அணை இருக்குது. அந்த அணைக்கு போகக்கூடிய நதிநீரை அவங்களால முழுமையாக ஸ்டாப் பண்ண முடியும் இந்தியாவால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய 50 கோடி மக்களுக்கு தண்ணீர் நிரந்தரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயம் செழிக்கும். ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட போகாது. பட் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு 10 வருஷ காலங்கள் ஆகும். 2035 தான் இதை முடிக்க முடியும். மோடி ஆட்சி பொறுப்பேற்று 2014க்கு பிறகு ஒரு 4 அணைகள் கட்டுவதற்கான முயற்சியில் இந்திய அரசு ஈடுபட்டாங்க. அதில் ஒன்று நிமு பாஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை, அது இன்னும் கட்டி முடிக்கப்படலை. ஜீலம் அப்படின்னு துளை நதி இருக்குல்ல, அந்த நதிக்கு பக்கத்தில் கிஷன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது 2018 முடிவடைஞ்சதாக சொல்கிறாங்க. பட் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது. 3வது செனாப் அப்படிங்கிற அந்த துணை நதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் துல்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு, ராட்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை. இந்த 2 அணையும் கட்டுவதற்கான வேலையை செஞ்சாங்க. 2025 இன்ன வரைக்கும் அது முடிவடையலை. உஜ் திட்டம், இந்த உஜ் அப்படிங்கிற அந்த அணை கட்டுவதற்கான வேலையும் செய்கிறாங்க. ஷாபூர் கண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி கிளை நதி இருக்குல்ல, அதில் பாயக்கூடிய இடத்துலையும் ஒரு அணை கட்டுவதற்கான பிளான் இருக்குது. பட் இதில் நிறைவடைந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் எது அப்படின்னு கேட்டால் இந்த கிஷன் கங்கா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் தான் 2018 முடிச்சிருக்காங்க.
பட் அது அவ்வப்போது செயல்பாட்டில் இருக்குது, சில நேரம் செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஷெனாப் கிளை நதி பாயுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதன் மூலியமாக மட்டும் 14 நீர்மின் திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கு இந்தியா. அணை கிடையாது, நீர்மின் திட்டங்கள் மட்டும்தான். மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக அந்த கால்வாய்க்கு குறுக்கே வந்து இந்த நீர்மின் திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா 23,000 கன அடி பாகிஸ்தானுக்கு போகிறத தடுக்க முடியும். கிஷன்கங்கா அணை மூலியமா இந்த நீர்மின் திட்டங்கள் மூலியமா 21% ஓட்டத்தை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுது. பாக்லிகார் அப்படிங்கிற அந்த அணை வழியா 7,000 கன அடியை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீருடைய தோடா, உதம்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷவால்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டுவதற்கான திட்டமும் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலியமாகவும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த நீர்வழி தடத்தை முடக்கிற முடியும் அப்படின்னு இந்தியா நம்புது. கடந்த 60-70 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் ஒரு பாகிஸ்தானியருக்கு இந்த சிந்து நதியின் மூலியமா 5,000 கியூபிக் வாட்டர் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்திருக்கு. பட் ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டு இந்தியா 2035ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு 93 புதிய அணைகள் இவங்க நினைக்கிற மாதிரி ஆங்காங்கே கட்டி வச்சுருந்தாங்கன்னா, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இவங்களால் கட்ட முடிஞ்சுது அப்படின்னா பாகிஸ்தான் அவங்களுடைய நாட்டுக்கு போகக்கூடிய நதிநீர் அப்படிங்கிறது நிச்சயமாக முடங்கும். ஆனால் உடனடியாக பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நதியை தடுத்து நிப்பாட்டிடலாம், கம்பு சுற்றி நான் வந்து 56 இன்ச்சு மார்பை வச்சு அப்படியே படுத்தே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நதிநீரை வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ச்சவிடெல்லாம் ஈடுபடாது. பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீர் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது. பட் இந்தியாவால் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்க? போரற்ற ஒரு சூழல் இருந்ததுனா மட்டும்தான் சுமூகமாக பேசி, இதுக்கு நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலலாம் வந்து ஒப்புதல் வாங்கணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்தியாவால் இதை செஞ்சிட முடியுமான்னு கேட்டால், இப்போதைக்கு ஓட்டு அரசியலுக்காக வேண்டுமானால் சிந்து நதியை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு வாய்ச்சவிடால் பேசலாம். பட் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஒத்த அணை கூட, பெரிய அணை கூட காஷ்மீர் ஏரியாவில் கிடையவே கிடையாது. நதிநீருக்கு குறுக்கே அணை கட்டி அந்த அணை மூலியமாக தண்ணியை நிப்பாட்டிட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பாங்குங்கிறது தவறானது சிந்து நதியை பொறுத்தளவில் அப்படின்னு தான் படித்த வரைக்கும் ரிப்போர்ட் சொல்லுது. செங்குத்தா விழுகுது திபத்தில் இருந்து பாகிஸ்தான் வரைக்குமே. நீங்கள் பாகிஸ்தானுக்கு அப்புறம்தான் அந்த நதிநீர் வந்து ஃப்ளாட்டாக போகும். அது வரைக்கும் இந்தியாவை கடந்து அது பாகிஸ்தானுக்குள்ளே போகிற வரைக்குமே அது செங்குத்தா விழுகுது. அப்போ நீங்கள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் நீங்கள் அணையை கட்ட முடியும். அப்படி ஒரு திறமையான இன்ஜினியர்ஸ் இந்தியாவில், வேர்ல்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அதை பெரிய அணையாக கட்டி பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இதை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.